விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ரிஷபமே வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே, ஏழைகள் இதயமும் வாகனம் தானே, ஏழைகள் இதயமும் வாகனம் தானே, ஏறிட மனதில்லையோ. பக்தி பாடலை தாண்டி மற்ற பாடலுக்கு ஒரு ஹிட் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. என்ன கேட்டால் பக்தி சாங்க்கு அவ்வளோ மக்கள் வந்து விரும்பி கேட்குறாங்க. ஹிந்துஸ் மட்டும் இல்லாமல் அடுத்த மதங்களும் வந்து முஸ்லீம்ஸும் நிறைய பேர் வந்து எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கிறிஸ்டின்ஸ் கூட அதை வந்து ஸ்டோரி போட்டு என்கிட்ட வந்து பர்சனலாக டிஎம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் பாடல் பாடிட்டு வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் ஏதாவது வந்திருக்கா? கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒரு நம்ம சொல்லுவோம்ல, இங்கே போனதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் நடந்து ஃபீல் பண்ணி? கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறையா கோவிலுக்கு வந்து போய் நான் வந்து இப்போ இது பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அப்கமிங்லேயும் நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து புக் ஆகியிருக்கேன் ஆஃப்டர் சிவன் சாங்ஸ்க்கு அப்புறம் தான். அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா பூரணா ஜககாரணா சத்ய தேவ தேவ பிரியா வேத வேதாந்த சாரா யக்ஞ யக்னோமயா. வெளியில் மக்கள் வந்து யாராச்சும் பார்த்தா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த சாங் பாடுங்க, வாய்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்குறது வந்து சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்க ப்ளஸ் பண்ணுறது வந்து நிறைய பெரியவங்களாம் வந்து கோவிலில் பார்க்கும்போதும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயருக்கு சுவாமி ஐயருக்கு அவங்ககிட்டலேருந்துலாம் வந்து பிளெஸிங் மாலை போட்டு பண்ணுறாங்கன்ற போது இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தேன். இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் அந்த மாதிரி விஷயம் நடந்தது கிடையாது. சாமி கழுத்தில் அந்த எடுத்து நம்ம கழுத்தில் போட்டது வந்து நடந்ததே இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆஃப்டர் இந்த பக்தி பாடல்கள்லாம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாமே ஆரம்பிச்சது. என்னதான் நீங்கள் வந்துட்டு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லிட்டு முருகனை பற்றின நிறையா விஷயங்கள் சொன்னாலும், நீங்கள் முருகன் பக்தர் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து முருகனோட அப்பன் ஈசனோட பக்தனும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்குமே நிறைய பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் அந்தந்த கோயிலில் போய் பாடினதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். முருகர் பிடிக்கும், பட் அதை தாண்டி வந்து சிவன் அவருக்கே டேடி தான் வந்து சிவன் தான். ஸோ அவர்கிட்டையும் யூஸ்வலி வந்து கோவிலுக்கு வந்து போகிறது வழக்கம். ஆமாம், அங்கேயும் சிவன் கோவிலுக்கும் போகிறது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பச்சை மலைன்னு சொல்லிட்டு குரோம்பேட்டில் ஒரு கோவில் இருக்கு, அது சிவன் கோவில். ஆமாம், சிவன் கோவில். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சாங் வந்து ஷூட் பண்ணோம். அதுக்கு அங்கே ஆக்சுவலி கும்பிட போனோம். இண்டிபெண்டன்ஸ் சாங்கா? இல்லை ஆல்ரெடி வந்த சாங் தான். அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சாமி கும்பிட போனோம். ஸோ அப்போது ஒரு சாங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு பாடு, சிவனுக்காக பாடுன்னு சொன்னோன்னே, அப்புறம் அங்கே அந்த ஐயர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, இவங்க சிங்கர் அப்படின்னு சொன்னாங்க, பாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அங்கே ஒரு சாங் பாடி அதுவும் ரொம்ப பெரிய. என்ன சாங்க பாடுனீங்க? ரிஷபமே வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே, ஏழைகள் இதயமும் வாகனம் தானே, ஏழைகள் இதயமும் வாகனம் தானே, ஏறிட மனதில்லையோ. எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலையே ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம். ஸோ சிவனுக்குமே ரொம்ப அமைதியான பாடல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பாடலை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் நினைத்தால் போய் சிவனை பார்க்க முடியாது, அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த கோயில் வாசப்படியே மிதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போய் நீங்கள் ஒரு பாடலே பாடியிருக்கீங்க. சிவனை பற்றி வேற என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது? என்ன தோணுது சிவன் அப்படின்னு நினச்சா என்ன தோணுது? சிவன் இப்போது சிவன் கோயிலுக்கு யூஸ்வலி போவோம். இப்போது ரீசெண்டாக போனது வந்து சொன்னேன் இல்லையா, பச்சை மலை கோவில் சொல்லிட்டு. அங்கேயுமே வந்து அது ஒரு மலை கோவில். அது வந்து நீங்கள் லைக் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மலை கோவில் ஒரு சில படிகள் இருக்கும், அதில் வந்து ஏறி போன மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அந்த ஷூட் பண்ணும்போது அது முடித்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நான் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கிடையாது. அன்றைக்கி நான் போய் பாடணும் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் வந்து சும்மா போயிட்டு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு போனது தான். அங்கே ஒரு
அது லிட்டரலி ஒரு மலை. அது ஃபுல் மலை. அது லைக் மூலிகை மலைன்னு சொன்னாங்க அத. ஸோ அங்க போயிட்டு அங்க உங்களுக்கு ஃபீல் வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க போயிட்டு அந்த அ கடவுள பார்த்து நீங்க கும்பிடும்போது, அது இட் ஃபீல் ஓகே, நமக்கு வந்து எந்த விஷயமும் நமக்கு தப்பா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாரி அது ஒரு ஃபீல் குடுத்துச்சு. நமக்கு இருக்காரு, சிவன் இருக்காரு நம்மள பார்த்துக்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் அங்க பாடி அந்த சாங் வந்து எப்படி போச்சுன்னு கேட்டா, ரொம்ப பெரிய ஹிட் குடுத்துருச்சு. அந்த சாங் வந்து சிவன் சிவன் சொல்லிட்டு எனக்கு மக்களுக்கு வந்து நான் ப்ரியரா வந்து Instagramல வந்து இந்த மாரி பக்தி சாங்லாம் பாடும்போது நான் நெனச்சேன், இப்போ இருக்க இதுலலாம் பார்ப்பாங்களா மக்கள் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு இருந்துச்சு. பட் டூ பி ஃப்ராங்க் வந்து இந்த பக்தி பாடல தாண்டி மத்த பாடலுக்கு ஒரு ஹிட் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது என்ன கேட்டா. பக்தி சாங்க்கு அவ்ளோ மக்கள் வந்து விரும்பி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம த ஹிந்துஸ் மட்டும் இல்லாம ப ஆல் இல்ல ஹிந்துஸ் மட்டும் இல்லாம அடுத்த மதங்களும் வந்து முஸ்லிம்ஸ் நெறைய பேர் வந்து எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கிறிஸ்டியன்ஸ் கூட அத வந்து ஸ்டோரி போட்டு என்கிட்ட வந்து பெர்சனலா டிஎம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நான் வந்து கிறிஸ்டின். பட் ஆனா எனக்கு இந்த சாங் கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த சிவன் சாங் வந்து நெறைய பேர் வந்து நீங்க பாடுன அந்த ஆமா. பாடல் வச்சு ஸ்டோரி சொல்லியிருக்கிறாங்க. போட்டு எனக்கு வந்து கீழ வந்து எனக்கு அந்த கேப்ஷன் வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. எனக்கு இந்த மாரி அனுப்பிச்சிருந்தாங்க. சில பேர் பார்த்தா சிவன் ஈசன் அப்படின்னு சொன்னால டிவோட்டியா இருப்பாங்க. நெத்தியில ருத்ராட்ச கொட்ட போடுவாங்க, பட்டை அடிச்சுப்பாங்க. ப்ராப்பராக திங்கட்கிழமை ஆனா அந்த சோமவார விரதம் கடைபிடிக்கணும். நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? பெருசா விரதம்லாம் எடுக்கிறது இல்ல. அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருப்பேன். அவ்வளோதான் மேட்டர். ஓகே. நான்வெஜ் வந்து யூசுவலி டியூஸ்டே முருகருக்காக, இந்த மாரி ஃப்ரைடே இந்த 2 நாளுக்கு வந்து நான்வெஜ் மட்டும் எடுத்துக்க மாட்டேன். மத்தபடி விரதம்லாம் எடுக்கிறேனான்னு கேட்டா அந்த மாரிலாம் இல்ல. நான்வெஜ் எடுத்துக்காம இருப்பேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். நீங்க இந்த கோயிலுக்கு போய் பாடல் பாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்புகள் ஏதாவது வந்திருக்கா? கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒரு நம்ம சொல்லுவோம்ல, இங்க போனதுக்கு அப்புறம் இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கு கண்டிப்பா, அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா ஓகே. நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நெறையா கோவிலுக்கு வந்து போய் நான் வந்து இப்ப இது பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அப்கமிங்லயும் நெறையா ஈவென்ட்ஸ் வந்து புக் ஆயிருக்கேன். அது எல்லாமே இந்த ஆஃப்டர் சிவன் சாங்ஸ்க்கு அப்புறம் தான். இந்த சாங்ஸ் வந்து நல்ல ரீச் குடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நெறையா இடத்துல இருந்தும் வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாரி ஈவென்ட்க்கு வந்து கோவில் ஃபங்ஷனுக்கு வந்து பாடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. ஆமா. வந்த பாடல்கள்ல எத்தனை பாடல்கள் பக்தி பாடல்கள்? எல்லாமே பக்தி பாடல்கள் தான் வந்திருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஐ மீன் அடி எடுத்து வெளியே பாடணும்னு வெளியே வந்தது சினிமாக்காக பாட வந்தது. ஆமா. ஆனா உங்களுக்கு ரீச் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா பக்தி சைடு தான் ரீச் கொடுத்துருக்கு. அதை பிலீவ் பண்றீங்களா? ஆமா. ஆப்வியஸ்லி நான் ரொம்ப வருஷமா வந்து சினி சாங்ஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அது ஒரு ரெகக்னேஷன் குடுத்துச்சுன்னு கேட்டா கிடையாது. பட் ஆனா இந்த சாங்ஸ்க்கு அப்புறம் வெளியில மக்கள் வந்து யாராச்சும் பார்த்தா சொல்றாங்க, நீங்க அந்த சாங் பாடுங்க, உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்கறது வந்து சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவங்க பிளஸ் பண்றது வந்து நெறைய பெரியவங்கலாம் வந்து கோவில்ல பார்க்கும்போதும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயருக்கு சுவாமி ஐயர் அவங்ககிட்டலேருந்துலாம் வந்து பிளெஸிங் மாலை போட்டு பண்றாங்கன்ற போது இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தேன். இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல அந்த மாதிரி விஷயம் நடந்தது கிடையாது. சாமி கழுத்துல இருந்தத எடுத்து நம்ம கழுத்துல போட்டது வந்து நடந்ததே இல்ல. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆஃப்டர் இந்த பக்தி பாடல்கள்லாம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாமே ஆரம்பிச்சது. சரி, பக்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு யார மாதிரி பாடல்கள் பாடணும்னு ஆசை? இப்போ பக்தி பாடல்கள் இப்போ வீரமணி சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு கடவுள் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சிங்கர் இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி பாடணும் அப்படின்னா யார் மாதிரி பாடணும்? எனக்கு இந்த சிவன் சாங் வந்து கேட்கும்போது எனக்கு வந்து உன்னி சாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாரி கனெக்ட் ஆயிடுச்சு. அருணையின் பெருமகனே சாங் வந்து கேட்கும்போது தன்னையே அறியாம நமக்கு வந்து அது நம்ம கண்ணுல தண்ணி வர மாரி இருக்கும். அது அப்போ அவரோட அந்த சாங்கே வேற மாரியான ஒரு வைபு. அதுல இவரோட வாய்ஸ் வந்து நமக்கு குடுத்தது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு மிக்ஸிங், அப்படியே எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜா குடுத்த மாரி இருக்கும் அந்த சாங். ஸோ அந்த சாங் கேட்கும்போது எனக்கு அவரோட அந்த வாய்ஸ்ல அவரது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு இப்போ ரீசெண்டா அவரோட அந்த பக்தி பாடல்கள்லாம் கேட்கிறேன். ஆல்சோ எஸ்பிபி சாரோட பக்தி பாடல்கள்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். மிரட்டியிருப்பாரு. அப்படி இருக்கும் எல்லாமே. அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா பூரணா ஜககாரணா சத்ய தேவ தேவ பிரியா வேத வேதாந்த சாரா யக்ஞ யக்னோமயா நிக்ஷலா துஷ்ட நிக்ரஹா சப்தலோக சௌரக்ஷணா சோம சூரிய அக்னிலோச்சனா ஸ்வேத ரிஷப வாகனா
शूलपाणि भुजगभूषणा त्रिपुरनाशनर्तना योगकेश महासेन जनक पञ्चवद्ध परशुहस्त नमः ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहं भजेऽहम् ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहं भजेऽहम् ஸ்வீட். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹிட்டான பாடல்கள் எல்லாம் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.